இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒருத்தர் தன்னோட வீட்டுக்கு வெளியில, அதாவது மெயின் ரோடு மாதிரி இல்லாம, சாதா அதாவது வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தெரு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இடத்துல கார் வச்சிருந்தாராம். பக்கத்து வீட்டுக்காரரு எப்ப பார்த்தாலும் இவர டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாராம். "கார எடுங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க, நாங்க வண்டி எடுத்துட்டு போனோம்." அப்படி இப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் தொடர்ச்சியா. அத பார்த்த இவங்க பையன், "அப்பா அவர் தொடர்ச்சியா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க ஏன் எதுவுமே பேச மாட்றீங்க? அமைதியாவே ஏன் இருக்கீங்க? சண்டை போடலாம்ல?" அப்படின்னு கேட்டானாம் அந்த பையன். அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், "நீ அத டிஸ்டர்பன்ஸா பார்க்குறப்பா. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இத விட நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போலாம் அப்படின்றத பத்தி நான் பார்க்குறேன்ப்பா. இப்ப நானு லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன்ப்பா. இத விட பெரிய லேண்ட் வாங்கி உள்ளேயே கார் வச்சுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ண போறேன்ப்பா." அப்படின்னு சொன்னாராம் அப்பா. "உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஏற்படுற டிஸ்டர்பன்ஸை கூட நம்ம டிஸ்டர்பன்ஸாக பார்க்காம, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் வேற மெத்தடில் அப்படின்னு யோசிக்கணும். அதே மாதிரி அவங்க அப்பா வேற ஒரு புது லேண்ட் வாங்கினாராம். அங்கே வீடு கட்டி அங்கே மூவ் பண்ணிட்டாங்களாம். இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டாங்களாம். அதாவது ஒரு தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுபோல நமக்கு ஏற்படுற தொல்லைகள கூட நம்ம நன்மையா மாற்றலாம் அப்படின்றது இதிலிருந்து தெரியுது நண்பர்களே. நீங்களும் உங்க வாழ்க்கையில ஏதாவது தொல்லைய சந்திச்சீங்கன்னா, அது நல்வாழ்வுக்கான முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கங்க.